ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம் 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 2 சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜார்ல பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்ல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், உப்பு தூள், கரம் மசாலா, நம்ம அரைச்சிருக்கக்கூடிய பேஸ்ட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், கொஞ்சோண்டு லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வஞ்சரம் ஃபிஷ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த மசாலா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ்அப் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் மேக்னேட்டுக்காக நம்ம மேரினேட் பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு எடுத்து நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கலாம். சூப்பரான ஒரு மசாலா வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்கும். மேலே கருவேப்பிலலாம் வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆகி நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சைடில் இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இது வேறு பிளேட்டில் மாதிரி லெமனை கொஞ்சமாக ஸ்பீஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பொரிச்சு போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான வஞ்சரம் ஃப்ரை ரெசிபி ரெடி.